ஹை கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, பீட்ரூட் வச்சு தான் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறேன். அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் பீட்ரூட்டை தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சியில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு அரை கப் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு அரை கப் ரவையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெஸ்ட்டில் விட்டுடலாம். 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு ஷேப்புக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு பிடிச்சி வச்சுக்கலாம். நான் இப்போ இது எல்லாத்தையும் உருட்டு பிடிச்சி வச்சுருக்கேன். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு 200 ml பால் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அரை கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நான் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் தண்ணியில் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். க்ரீமி கன்சிஸ்டன்சி வரதுக்காக நான் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தால் நீங்கள் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா க்ரீமியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இப்போ இதை மூடி வச்சிடுறேன். 1/2 அன் ஹவர் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இது நல்லா கலர் கொடுத்துருக்கும். பார்க்கவே ரிச் கலரில் இருக்கும். சிம்பிள் அண்ட் ஈஸி ஸ்டெப்ஸ். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, என்ன கலரில் இருக்குன்னு பாருங்கள். சிம்பிள் அண்ட் ஈஸி ஸ்டெப்ஸ் தான். நம்ம வீட்லேயே ஒரு 15 to 1/2 அன் ஹவரில் நம்ம பண்ணிடலாம் இந்த டிஷ்ஷை. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு பீஸ் நான் எடுத்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கும்போதே எவ்வளோ ரிச் கலரில் இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல டெம்ப்ட் ஆகுது. ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.